இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலாவது நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் இருந்த இடம் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யூகிக்க முடிகிறதா? மிக பிரபலமான ஒரு இடம், திருநெல்வேலி திருமண்டலத்தின் கீழ் செயல்படுகின்ற CSI பெல்பின்ஸ் மருத்துவமனையின் அந்த வளாகத்துக்குள்ள எடுத்த அந்த காட்சியை தான் நான் உங்களுக்கு போட்டேன். இத்தனை மக்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால், அங்கு இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு மருத்துவர் திருமதி ஜெயம் ஜூலியட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மருதூர்கரை அப்படி இந்த லட்சுமபுரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவருடைய சொந்த ஊர். அவர்களை பார்ப்பதற்கு எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும். CSI பெல்பின்ஸ் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் அனைவருக்கும் இது நன்றாக தெரியும். ஸோ நான் கூட பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் அங்க போயிருந்தேன். அவர்களை சந்திப்பதற்கே பாத்தீங்கன்னா பல மணிக்கணக்காக அனைவரும் காத்திருப்பார்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்ணுவோம், டாக்டர் மேடத்தை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி நம்ம உட்காந்துருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் கொடுக்கின்ற மருந்து மாத்திரை மட்டுமல்ல, அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப அருமையா இருக்கும். முதல்ல போனோடனே பாத்தீங்கன்னா நன்றாக விசாரிப்பார்கள். அடுத்தது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஒன்றும் செய்யாது, சரியாயிரும், பயப்படாதீங்க, சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு அந்த நோயோடு வந்தவர்களுக்கு மிக சிறந்த ஒரு அருமருந்தாக அமைந்துவிடும். எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவர் வந்து சொல்கிற வார்த்தையிலே பாதி வியாதி சுகமாகிவிடும். ஸோ அதற்காக அவ்வளவு கூட்டம் இருப்பாங்க. இதற்கு முன்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மிக பிரபலமான மருத்துவ முறையான லூக்கா மருத்துவமனையில 2002ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் வருடம் வரைக்கும் அங்கதான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் மேடம் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது வெள்ளூர் CMCல குணப்படுத்த முடியாத நோய்களை கூட அந்த லூக்கா மருத்துவமனையில குணப்படுத்துன்னு சொன்னாங்க. ஸோ அப்பொழுது பாத்தீங்கன்னா நான் வந்து பெருமையா சொன்னேன், நான் அங்கதான் பிறந்தேன், எங்க வீட்டுல எல்லாரும் அங்கதான் பிறந்தேன்னு சொன்னேன். அப்போ டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் கூட அங்கதான் பிறந்தேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெயர் பெற்ற ஒரு மருத்துவமனை லூக்கா மருத்துவமனை. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அதை கடந்து போகும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து நல்லா செயல்படுதான்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ மேடம் இருக்கிறது ஃபுல்லா திருநெல்வேலியில. ஸோ நான் சொன்னேன், இந்த அரசியல் மாற்றம் காரணமாக அந்த லூக்கா மருத்துவமனை பொலிவிழந்து போய் இருக்கிறது. அப்புறம் நிறைய அந்த சோறுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்டர் பேர் போட்டிருக்காங்களேன்னு சொன்னாங்க. ஆமா போட்டிருக்காங்க. தலைவலி வைத்த வலிக்கு கூட ஆட்கள் அங்க யாருமே போறது இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக, அதாவது அந்த கட்டடங்கள் கூட சிதிலமடைந்து போயிருக்குது. பெயிண்ட் அடிக்க கூட இல்லாம ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் தற்போது வந்திருக்கிற நிர்வாகம் வந்து அதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்து சிறப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாற்றுவாங்கன்னு சொல்லி நாங்களும் கோரிக்கை தொடர்ந்து விடுத்து வருகிறோம். அவர்களும் செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்புறோம்னு சொல்லி என்ன பண்ண நம்பிக்கை வார்த்தைகள் நான் சொன்னேன். மேடம் ரொம்ப மகிழ்ச்சியா என்ன பண்ணாங்க, நம்ம செயலி என்ன பண்ணுவோம், என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, சாயரபுரத்தில் உள்ள இந்த ரஃபேல் மருத்துவமனை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து அது இப்போ நல்லா வந்துட்டு இருக்குது. CSI பெல்பின்ஸ் மருத்துவமனை திருநெல்வேலியில இருந்து கூட நம்மளோட நிறைய செவிலியர்களை அது போல பாத்தீங்கன்னா மருத்துவர்களை அங்க அனுப்புறோம். ஸோ அதனால நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அங்க இருக்கிற அந்த குருவானவர் மனோகர் ஐயா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்போ மனோகர் ஐயா தற்பொழுது அங்கு இல்லை, அவர்கள் வந்து பார்த்தோன்னா மாற்றப்பட்டு விட்டார்கள். அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கிங். என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆமா, தற்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் அந்த தேர்தல் காரணமாக அரசியல் அழுத்தம் காரணமாக ஐயா வந்து மாற்றப்பட்டு கட்டாரிமங்கலங்கிற சபைக்கு போயிருக்காங்க. அப்போ இப்போ யார் இருக்காங்க, இப்போ வந்த அந்த குருவானவர் வந்து அதை சரியா செய்வாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நிச்சயமாக அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு இளம் குருவானவர் தான், நன்றாக செய்வாருன்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில செயல்பாடுகள் நடந்திருக்கு. டயசிஸ்ல இருந்து நேரடி கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி செய்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற சபை மக்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாயபுரம் சேகரத்தின் கீழே தான் வந்து இந்த மருத்துவமனை செயல்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னனால தற்பொழுது நம்மளுக்கு அந்த சாயபுரத்தின் சேகரத்தின் கீழே வந்து அந்த மருத்துவமனை செயல்படுத்துன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, தயவு செய்து நீங்க அதை விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து என்ன பண்ணுங்க. அந்த ஊர் மக்களும் அந்த மருத்துவமனையின் மேல நல்ல ஒரு பற்றும் பரிவும் பாசமும் கொண்டிருக்காங்க. எனவே சாயர்புரம் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு மிகுந்த ஈடுபாட்டோடு அந்த மருத்துவமனை
தொடர்ந்து சிறப்பாக இயங்கும் என்று நானும் நம்புகிறேன்னு சொன்னேன். அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண அதுக்கு செயல்படுத்துன்னு சொன்னாங்க. அதுபோல தூத்துக்குடி பழைய பிஷப் பங்களால ஒரு மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவமனையும் நல்லா செயல்பட்டுச்சு. அது இப்போ எப்படின்னு கேட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியினர் பாத்தீங்கன்னா அதை சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால அதுவும் பாத்தீங்கன்னா தற்பொழுது முற்றிலுமாக பில்டிங்கும் என்ன பண்ணிருக்கு, சிதலம் அடைத்து போய் கிடக்குது அப்படின்னு சொன்னேன். அதையும் என்ன பண்ணும் கண்டிப்பா நீங்க எடுத்து செய்யுங்க. அதுவும் நல்லா ஃபேமஸா இருந்துச்சு. அதையும் என்ன பண்ணுங்க கண்டிப்பா, அதாவது மருத்துவத்துறையை சிறப்பாக செய்யுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் அதற்கு கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய ஆலோசனையும் அழுத்தங்களையும் கொடுக்குன்னு சொன்னேன். கண்டிப்பா என்ன பண்ணுவோம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. எனவே தற்போது இருக்கின்ற நிர்வாகம் அவர்களும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். எந்த விதமான கரப்ஷனுக்கும் இடம் கொடுக்காம எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா செய்யறாங்க. எனவே இந்த மருத்துவத்துறையிலையும் கல்வித்துறையில பாத்தீங்கன்னா எப்படி இந்த புதுமையை புகுத்தி இருக்கிறார்களோ அது போல மருத்துவத்துறையிலையும் குறிப்பாக அந்த லூகா மருத்துவமனையை, அதுபோல இந்த தூத்துக்குடியில் இருக்கிற இந்த மருத்துவமனை, ரஃபேல் மருத்துவமனை, எல்லா மருத்துவமனையும் நல்ல உலகத்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க வைத்து சிறந்த மருத்துவம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்பொழுது பெல்பின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் பாத்தீங்கன்னா ஜெயராஜன பாக்கியத்துக்கு தான் போறாங்க. அந்த வீடியோல கூட நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு மிக முக்கியமான குருவானவர் கூட பாத்தீங்கன்னா அங்கதான் என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. எங்க நல்ல மருத்துவ வசதிகள் சிறப்பாக இருக்கிறதோ அங்கதான் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தேடி செல்வார்கள். அப்படியானால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலேயும் மருத்துவமனைகள் இருக்கு. ஆனா மருந்து உபகரணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் மாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை அங்க கொண்டு வந்தா நிச்சயமாக நோயில் உள்ளவர்களும் அந்த மருத்துவமனைகளை தேடி வருவார்கள். அதுபோல மருத்துவர்களும் மிக சிறந்த மருத்துவர்களாக இருக்க வேண்டும். வருகின்ற நோயாளிகளை சிறப்பாக கவனிக்க வேண்டும். நல்ல ஆறுதலான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக தொடர்ந்து அங்க வருவாங்க. அரசியல் அழுத்தங்கள் பாத்தீங்கன்னா கல்வியிலேயோ மருத்துவத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் திருமண்டலங்கள் நிச்சயமாக ஆவிக்குரிய வகையிலும் மற்ற மனிதர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு இடமாக அமையும். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்தை சேர்ந்தவங்க கூட பாத்தீங்கன்னா லூகா மருத்துவமனைக்கு தான் நம்ம வருவாங்க. அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்கதானே பண்ணிருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான மருத்துவமனை லூகா மருத்துவமனை. நான் தொடர்ந்து நிறைய காணொலியில் இது குறித்து பேசிட்டு இருக்கேன். ஆனா நிர்வாகம் தான் என்ன பண்ணும், இதற்கு முயற்சி எடுத்து ஆசிரியர் மக்களும் அதை சுற்றி இருக்கின்ற மக்களும் நீங்கள் ஒன்றாக இணைந்து இந்த மருத்துவமனையை மிக சிறப்பான மருத்துவமனையாக சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் பயனுள்ள மருத்துவமனையாக மாற்ற வேண்டும். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்து இன்று திருநெல்வேலியில் மிக சிறப்பாக அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக மிக சிறப்பான மருத்துவத்தை மட்டுமல்ல ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து வருகின்ற டாக்டர் ஜேம்ஸ் ஜூலியட் அவர்களுக்கு திருமண்டல மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்றேன். பெல்பின்ஸ் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பில்லு வாங்கினேன். அந்த பில்லு என்ன போட்டிருக்கு அப்படின்னா TDTA திருநெல்வேலி டயசிசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் தான் போட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா CSIனோ சினாடுன்னு சொல்லி வரல. ஸோ அப்படியானாலும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலம் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த TDTA என்ற அமைப்பின் கீழே தான் இருக்குது. அந்த நிதி நிர்வாகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா TDTA கீழே தான் இருக்கு. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் பிரிந்து வந்ததுதான். அதுவும் பாத்தீங்கன்னா இப்பொழுதும் திருநெல்வேலியோடு தான் இருந்திருக்குது. பெயருக்கு தான் CSI தூத்துக்குடி ஆசிரியர் என்ற பெயரில் இருக்கே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அதனுடைய சொத்துக்கள் பள்ளிகளும் கல்லூரிகளும் ஆலயங்களும் பாத்தீங்கன்னா TDTA என்ற அமைப்பின் கீழே தான் இருக்குது. இதுவும் யோசிக்கத்தக்க ஒரு விஷயம். எனவே தற்போது புதிதாக வந்திருக்கிற நிர்வாகம் இதையும் கொண்டு கருத்தில் எடுத்து CSI தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் என்பது தனியாக வருவதற்கான அதாவது சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தனியாக இயங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.